எங்க வீட்டு பிரச்சனையில யாராச்சும் தலையிட்டீங்க எரிச்சு விடுவேன். அனைவருக்கும் வணக்கம். லப்பர் பந்து பார்க்கறதுக்காக வந்தோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு பர்சனலாக சொல்ல போனால். அதே மாதிரி அன்பு தம்பி டிஎஸ்கே அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் அவ்வளோ பெரிய க்ளோஸ்அப் ஷாட்டில் அந்த ஃபேஸை மட்டும் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டோட்டல் டீமுக்கும் வாழ்த்துக்கள். மைனூட்டாக ஒரு சின்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க, புரிஞ்சவங்க மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி, எதில் ஜெயிக்கணுமோ அதில் ஜெயிங்க அப்படின்ற அழகாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. பர்சனலாக வெரி ஹாப்பி. டோட்டல் டீமுக்கும் ஆல் தி பெஸ்ட். டார்லிங் சூப்பர். லப்பர் பந்து படம் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம். எங்களுக்கு பிடிச்சது, டெஃபினட்டாக உங்களுக்கும் பிடிக்கும் நான் நினைக்கிறேன். லப்பர் பந்துன்ற வால் பேர் கேள்விப்பட்டோன்னு நம்ம நினச்சிருப்போம் இது கிரிக்கெட் மட்டும் சம்மந்தப்பட்ட படம், நமக்கு பிடிக்காது, நமக்கு கிரிக்கெட்லாம் நமக்கு என்ன அப்படின்னு கிரிக்கெட் பார்க்காதவங்களாம் நினைப்பாங்க. டெஃபினட்டாக அப்படி நினைக்காதீங்க. கண்டிப்பாக நீங்களும் பார்க்கலாம். ஏன்னா இதில் ஒரு சூப்பரான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஒன்லி கிரிக்கெட்டை மட்டுமே எடுத்துகிட்டு போகாமல் அதுக்குள்ளே ஈகோன்ற ஒரு சூப்பரான ஒரு மேட்டர் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ஒரு மாமனார் மருமகனுக்கு உண்டான ஒரு ஈகோ கிளாஸ் இல்லை ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பாக அந்த விஷயம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதை தவிர லவ் அண்ட் எமோஷனல் நிறைய ட்ராமா இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். எஸ்பெஷலி எங்கள் ஃப்ரெண்ட் டிஎஸ்கே பண்ணியிருக்காரு, அன்பு தம்பி கதிர் பண்ணியிருக்காரு. கதிர் அவரோட கமெண்ட்ரி இதில் இருக்கும், அது ஹில்லேரியஸாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி டிஎஸ்கே இது வரைக்கும் காமெடி டைமென்ஷனில் மட்டும் பார்த்துருப்போம். முதல் முறை ஒரு இயக்குனர் காமெடி நீங்கள் காமெடி பண்ணாதீங்க, இதில் சீரியஸான ஒரு கேரக்டர் சொல்லி கொடுத்ததுக்கு இயக்குனருக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டிஎஸ்கே சார்பாகவும் எங்கள் எல்லாரோட சார்பாகவும். ஏன்னா காமெடி தானே பண்ணுவோம், இங்கே காமெடி தானே பண்ணுவோம் அப்படின்னு நினைக்காம காமெடி பண்ணுற எல்லாருக்கும் லைஃப் சீரியஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவரை சீரியஸாக சூப்பராக மூவ் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி தேங்க்யூ சார். அண்ட் டார்லிங் சொன்ன மாதிரி, அண்ணன் சொன்ன மாதிரி மியூசிக் விளையாடிருச்சு. கேப்டன் ஃபேன்ஸ்க்குலாம் இதில் ஒரு ட்ரீட் இருக்குது, தளபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் இருக்குது. டெஃபினட்டாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. லப்பர் பந்து படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் இந்த ஜென்ரேஷனோட சென்னை 28ன்னு நினைக்கிறேன் நான். அந்தளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக வெளியே வரேன் நான். ஹரிஷ் கல்யாண் பிரதர் அண்டு தினேஷ் அண்ணன் 2 பேருமே ஸ்க்ரீனில் சூப்பராக இருந்தாங்க. தினேஷ் அண்ணன் அந்த அட்டகத்தியில் பார்த்துட்டு நம்ம ஒரு ஃபாலோவராக இருந்திருப்போம், செம்மையாக நடிக்கிறாப்புல இவர் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம். அவங்க எல்லாருக்கும் இந்த படத்தில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கிரிக்கெட் அவ்வளோவா தெரியாது, ஆனால் இந்த படம் எனக்கு கிரிக்கெட்டை ரொம்ப பிடிக்க வச்சுது. அதுக்குள்ளார இருக்க நிறைய எமோஷன்ஸ் இந்த படத்தில் இருந்தது. ரொம்ப சூப்பரான படம். எல்லாரும் கண்டிப்பாக தயவுசெய்து தியேட்டரில் போய் லப்பர் பந்து திரைப்படத்தை பாருங்கள். அண்ட் இது தமிழரசன் பச்சை முத்து அப்படின்ற டெபியூ டைரக்டர் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயரில் நிறைய டெபியூ டைரக்டர்ஸ் ரொம்ப நல்ல படங்கள் பண்ணாங்க. இந்த வருஷத்தில் தமிழரசன் பச்சை முத்து தி பெஸ்ட்டாக இருப்பார் அப்படின்றதுக்கு இந்த படம் பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். தமிழரசன் பச்சை முத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லப்பர் பந்து டீமுக்கு என்னோட விஷஸ். ரொம்ப சூப்பர் படம். ப்ளீஸ் டூ வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். லப்பர் பந்து ஆக்சுவலி பார்க்க வர்றதுக்கு முன்னாடி பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்துட்டேன். பட் ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு வந்தாலும் லப்பர் பந்து அதை டிஸப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்க்ரீன் ப்ளே, ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் படம் ஹிட்டு தான். தேங்க்யூ. வணக்கம். இன்றைக்கி லப்பர் பந்து பார்க்க வந்திருந்தேன். ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட். நான் ஈரோட்டில் ஹவுசிங் போர்டில் இருந்தப்போ பசங்களோட சேர்ந்து விளையாண்ட மேட்ச்சு அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அமேசிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அட்டகத்தி தினேஷ் அவர்களும் ஹரிஷ் கல்யாண் அவர்களும் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. என்னோடய அன்பு தம்பி டிஎஸ்கே மிகப்பெரிய திறமைசாலி. ரொம்ப நாள் கழித்து அவருக்கான ஒரு சரியான ரோல் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த ஒரு பால் நம்ம மனசில் இருக்கிற பல விக்கெட்டுகளை உடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். அமேசிங் டைரக்ஷன், மியூசிக்கு, கூட நடித்த எல்லாருமே தனித்தனியாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு அழகான ஒரு டீம் இருக்குது. ஆதித்யா கதிரும் பாலாவும் சும்மா காமெடியில் எல்லாமே சிக்ஸர் தான். ஃபேமிலியோடு வாங்க, என்ஜாய் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ. சூப்பரான படம். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு இவ்வளோ ஒரு ஃபீல் குடான படம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த மாதிரி இருக்கும்னு. ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும்னு நினச்சேன். பட் அந்த இன்டென்சிட்டியோட மிக்ஸ் ஆகி ரொம்ப ஒரு ஃபீல் குட். நீங்கள் படம் முடிச்சோடனே சிரிச்சுக்கிட்டே வருவீங்க, அந்த மாதிரி இருக்குது இந்த படம். நான் வேறு எதுவும் சொல்ல விரும்பல, ரொம்ப ஸ்பாய்லர் மாதிரி ஆகிடும்.
பட் இது கண்டிப்பாக போய் தியேட்டரில் பாருங்கள் ப்ளீஸ். ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படம்லாம். இட்ஸ் பிரில்லியன்ட். எனக்கு வேறு என்ன சொல்கிறதுனே தெரில. ப்ளீஸ் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ரெடி? யா. ஸோ இப்போ தான் படத்தை பார்த்து வெளில வந்தேன். அண்ட் இட் இஸ் அன் எட்ஜ் ஆஃப் த சீட் ட்ராமா. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அவ்வளோவா எனக்கு பிடிக்காது. நான் யூஸ்வலாக ஸ்போர்ட்ஸ் வாட்ச் பண்ண மாட்டேன். எண்டிங் மட்டும் என்ன யார் வின் பண்ணாங்கன்னு மட்டும் தான் பார்ப்பேன். பட் நான் லைஃப்பில் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிமை இவ்வளோ நான் ஃபோனை கூட சைலண்டில் போட்டு பேக்கில் வச்சுட்டு உட்காந்துருந்தேன். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. அண்ட் வெரி 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 வெல் டன் அண்ட் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட் ஷார்ப் ஆன் த பாயிண்ட் எடிட்டிங். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸ் அஃப்கோர்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும், காசு செம்மையாக இருக்குது. பட் ஒரு ஃபிலிம் வந்து இவ்வளோ ஷார்ப்பாக, இவ்வளோ பர்ஃபெக்டான எடிட்டிங், இவ்வளோ பர்ஃபெக்டான ஸ்டோரி டிரெக்ஷனோட வந்து ஐ வாஸ் நாட் நான் ரொம்ப காமெடியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டைட்டில். பட் இட் இஸ் சச் அன் ஆல் ரவுண்டர் ஃபிலிம். டெஃபினட்டாக நாளைக்கு மறுபடியும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த படம். எல்லோரும் டெஃபினட் பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் மூவின்னு மட்டும் நினைக்காதீங்க. இட் இஸ் அன் அமேசிங் மூவி. உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்காம இருந்தாலும் பரவாயில்ல, டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் திஸ் ஃபிலிம் இஸ் கோயிங் டு பி அ ஹிட். டெஃபினட்டாக பெரிய ஹிட் தான். ஆல்ரெடி ஐ கேன் சே தட். வெரி எக்ஸைட் ஃபார் த ஃபிலிம் அண்ட் குட் லக் டு எவ்ரிபடி ஆன் த டீம். வணக்கம். ஸோ லப்பர் பந்து இது கொடுத்தாங்க, சாரி. ஸோ லப்பர் பந்து படத்தோடைய ப்ரீமியர் பார்த்தோம். படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் படத்தோடைய முழு கதை, அதாவது கிளைமேக்ஸ் வந்து இதுதான் அப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ பார்க்கும்போது தான் அதை ஃபுல்லாக உணர முடிஞ்சது. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் தமிழ் முதல் திரைப்படம் எடுத்திருக்காரு. ஒர்க் பண்ணும்போதே தெரிஞ்சுது, இவர் வந்து ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர் அப்படின்னு. கதை சொல்லும் போதும் சரி, ஒர்க் பண்ணும் போதும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு டெலிவர் பண்ணியிருப்பார் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது பயங்கர இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். ஸோ ஒவ்வொரு கேரக்டருக்கும் அதில் வந்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த்து. இவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு படத்தில் ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டெப்த் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆஸ் அ ரைட்டர், ஆஸ் அ டைரக்டர் எக்ஸல் பண்ணியிருக்காரு. ஐ ஜஸ்ட் லவ் த ஃபில்ம். ஆடியன்ஸாக தான் என்னால் பேச முடியுது. படத்தில் ஒர்க் பண்ணேன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. எனக்கு ஆடியன்ஸாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு கட்டத்தையும் ஒரு சீனையும் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். விசில் அடிக்காத குறை தான். ஒரு லகான் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. பட் த கிளைமேக்ஸ் வாஸ் மார்வலஸ். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது டு பி பார்ட் ஆஃப் லப்பர் பந்து. ஸோ வாழ்த்துக்கள் என்டையர் டீமுக்கு. அண்ட் தியேட்டரில் வந்து பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. லப்பர் பந்தோட செலிபிரிட்டி ஷோவில் வந்திருக்கோம். அந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டால் சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமான ஒரு படம். சத்தியமாக ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரமாதமான ஒரு அருமையான படத்தை பார்த்தேன். இது வந்து தமிழரசனோட மொதல் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது. அவ்வளோ ஹோல்டு இருக்குது ஒரு ஸ்க்ரீன் பிளேலையும் ஒரு ஸ்டோரி டெல்லிங்கில். டைலாக்ஸ் ஒவ்வொன்றும் முத்தாக இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், இந்த படத்துக்கு எல்லாரும் சின்னங்களாக இருந்தாலும் சரி, வயசானவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். ஒரு தடவை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு 4-5 தடவை பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஓடிடிலையும் பாருங்கள். இந்த படத்தை ஜெயிக்க வைங்க. இந்த மாதிரி படங்கள் தான் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி படம் வந்தால் தான் தமிழ் சினிமா ரொம்ப நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு இந்த படத்தை பாருங்கள். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மூவி. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க. எல்லா துறையும் ரொம்ப நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி, எவ்ரிதிங் இஸ் பிரில்லியன்ட். ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் திஸ் இன் தியேட்டர்ஸ். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோஷினி பேசுகிறேன். ஸோ லப்பர் பந்து படம் பார்த்துட்டு வந்தேன். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நான் எல்லாமே என்ஜாய் பண்ணேன். எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். எங்க வீட்டு பிரச்சனையில யாராச்சும் தலையிட்டீங்க, எரிச்சு விடுவேன்.